அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய சம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் சேனலை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். அதாவது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஆண்டு இறுதியில் வருஷ கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் அசட் எவ்வளோ வேல்யூ இருக்குது, லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் பொசிஷன் கரெக்டாக ஃபேவரபுளாக இருக்கா இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்குதா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸுக்கு நம்ம செக் பண்ணுவோம். அதாவது ட்ரையல் பேலன்ஸுக்கு நம்ம டேட்டாவை மாற்றுவோம். எதுக்காகனா ட்ரையலிங் எரர்ஸ், அதில் ஏதாவது எரர் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது எரர் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜஸில் தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரும். அப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்காக அக்கௌண்டிங் ரூல்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இது ஒரு சிலருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸு. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸு, நாமினல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸு, ரியல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஜேர்னல் இந்த மாதிரி இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே பேட்டர்னில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஸோ அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணி ஃபைனலாக வருஷ கடைசியில் நம்ம ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது ஃபைண்ட் அவுட் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ், நம்மக்கிட்ட மொத்த லாபம் எவ்வளோ இல்லை மொத்த நஷ்டம் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது இல்லை நெட் லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லயபிலிட்டிஸ் அசெட் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நம்மளுடைய கம்பெனி அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு, இதுதான் சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன். இப்போது இதுக்கு அடுத்தது பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், பேஜ் நம்பர் 5.17, illustration 1. So prepare trading account of Archana for the year ending 31/12/1996 from the following information. ஸோ கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை அர்ச்சனா அப்படின்ற ஒரு பிஸ்னஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபாலோ பண்ணுறது. இது எந்த ஆர்கனைசேஷனாக வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. இதே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணக்கூடியது. அது வேறு மெத்தடில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு 80,000. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது புதுசாக தான் ஒரு இடத்துல இருக்கும்னு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இயர் எண்ட்லேயும் ஒன்று 31 டிசம்பரோ இல்லை 31 மார்ச்சோ நம்ம அக்கௌண்ட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருஷத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக் நம்மளோட பிஸ்னஸில் இருக்கும். அப்போது வருஷ தொடக்கத்தில் இருக்கிறது, அதாவது என்னென்னா 1 ஏப்ரல் இல்லை 1 ஜான்வரி இந்த கேட்டகரிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் ஸ்டாக் எது இதெல்லாம் இருக்குது
இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்னு அர்த்தம். அதே வந்து பார்த்திங்கன்னா வருஷ கடைசியில், அதாவது 31st டிசம்பர் இல்லை 31st மார்ச்சில் நம்ம அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த அப்போதைக்கு எவ்வளோ ஸ்டாக் வந்து வேல்யூ வந்து இன்னும் சேல் ஆகாமல் நம்மளுடைய பிஸ்னஸில் இருக்குது அப்படின்றது தான் க்ளோசிங் ஸ்டாக்கு. அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளையர் கிட்ட இருந்து பொருளை நம்ம வாங்குவோம். அப்போ சப்ளையர் அப்படின்னும் போது நமக்கு யார் வந்து நமக்கு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ நம்மளோட பிஸ்னஸ்க்கு, அதாவது மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எது எப்படியா இருந்தாலும் சரி தான், ரா மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சப்ளையர்ஸ்னால் யார்? கிரெடிட்டார்ஸ், நம்மளுக்கு கடனுக்கு கொடுப்பாங்க, இல்லை நம்ம கேஷ் கொடுத்தும் நம்ம வாங்கிடுவோம். ஸோ அப்போ அதுமாரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு 8,60,000 இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 80,000 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் இன்வர்ட். ஃப்ரைட் அப்படின்னா லக்கேஜ் சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரைட் சார்ஜஸ் அதாவது என்னென்னா ஒரு குட்ஸை வந்து நம்ம ஃப்ரைட் இன்வர்ட் அப்படின்னா உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் இன்வர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை சப்ளையர் கிட்ட இருந்து, அதாவது வெளியில இருந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கோ இல்லை நம்மளோட பிஸ்னஸ் கன்சர்னுக்கோ நம்ம வந்து கொண்டு வரதுக்கான லக்கேஜ் சார்ஜஸ். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52,000 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இன்கேஸ் அப்போ ஃப்ரைட் இன்வர்ட் அப்படின்னா குட்ஸ் வந்து ரா மெட்டீரியல் உள்ளே வருது, அதுக்கான சார்ஜ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஃப்ரைட் அவுட்வேர்ட்னு ஒன்று வரணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் அவுட்வேர்ட் அப்படின்ற வார்த்தையில் வராது, கேரேஜ் அவுட்வேர்ட் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அதாவது என்னென்னா நம்மளோட ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய குட்ஸை மார்க்கெட்டுக்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம பிஸ்னஸ்லேருந்து, அதாவது ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும், அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எடுத்து போகும்போது அதுக்கான லக்கேஜ் சார்ஜஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரேஜ் அவுட்வேர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 52,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வேஜஸ் வந்து ஒரு 24,000. வேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு, ஒர்க்கர்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சம்பளம், கூலி. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ், அதாவது அந்த வருஷ கடைசியில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, விற்பனை செஞ்சுருக்கிறாங்க நம்மளுடைய பொருளை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா டியூ டு சம் கேசஸ் நம்ம சப்ளையர் கிட்டேருந்து வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸில் வந்து டேமேஜஸ் வந்து வரலாம். அப்படி வரக்கூடிய அந்த டேமேஜஸ் இல்லை டிஃபெக்டிவ் குட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதேமாதிரி நம்ம கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணும்போதும் நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த குட்ஸில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது, ஃபால்ட் இருக்குன்னா திருப்பி நமக்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. அது பேர் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு 3,16,000 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னும் போது வருஷ கடைசியில் வந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ இது வந்து 31st மார்ச் இல்லை 31st டிசம்பர் எந்த டேட்டில் நம்ம அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போதைக்கான பேலன்ஸ்டு அன்சோல்டு ஸ்டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு. இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை வெறும் நம்மளுடைய நாட்டுக்குள்ளே இந்தியாவில் மட்டும்தான் வந்து வாங்குவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸை நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இறக்குமதி செய்யும்போது அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது டேக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. டியூட்டி அப்படின்னா டேக்ஸு. அப்போது அதுக்கு விதிக்கக்கூடிய டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறக்குமதி வரி, அந்த டேக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 30,000. இது வந்து என்னது, நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக ரா மெட்டீரியல்ஸை, மூலப்பொருட்களை வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கி நம்ம விற்பனை செய்ய போகிறோம். அப்போ அதை வாங்குறதுக்கே வந்து ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அர்ச்சனா பிஸ்னஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஃப் அர்ச்சனா லிமிடெட் ஃபார் த இயர் எண்டிங் 31st 12/1996. ட்ரேடிங் அக்கௌண்ட்னா தமிழில் வந்து வியாபார கணக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து டைரெக்டாக எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம், அதுக்கடுத்தது வந்து அது மேனுஃபேக்சரிங் கன்சர்னாக இருக்கலாம், இல்லை அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சர்னாக இருக்கலாம், ஏதோ வாட் எவர் இட் இஸ், எது எப்படி இருந்தாலும் சரி தான். ஸோ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம எவ்வளோ பொருளை வாங்கியிருக்கிறோம், அது சார்ந்த செலவுகள், அந்த மேக்கிங் சார்ஜஸ் மட்டும், அது ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, இதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். மெயினாக இதில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பாசிட்டிவாக வருது அப்படின்னா நமக்கு வந்து அது பார்த்திங்கன்னா
கிராஸ் ப்ராஃபிட்டு, இல்லை நெகட்டிவாக வருது மைனஸில் வருது வேல்யூ அப்படின்னா அது வந்து கிராஸ் லாஸ். அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடியது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெட்ஜர் ஃபார்மேட்டில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிப்போம். டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் அண்டு ருப்பீஸு, கிரெடிட் சைட்லேயும் அதே மாதிரி பர்டிகுலர்ஸு ருப்பீஸ் அண்டு ருப்பீஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் ஃபார்மேட்டில் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது, நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா என்ட்ரிக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது பை அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கட்டாயம். ஏன்னா இது வந்து அக்கௌண்டிங் ஃபார்மேட்டு. நம்ம அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ட்ரி எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்மளுடைய கொஸ்டினில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஒரு 80,000 கொடுத்துருக்குறாங்க. அதை டெபிட் சைடில் 2 ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லிட்டு அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்காது. டேரெக்டாக அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேசஸ், அது ஒரு 8,60,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஒரு 10,000. அதனால் அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அப்போ 2 பர்ச்சேசஸ் 8,60,000 லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம வாங்கின பொருளை திருப்பி ஏதாவது ரா மெட்டீரியல்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னா திருப்பி சப்ளையருக்கு அனுப்பிச்சிருவோம். அப்போ அதை நம்ம கழிச்சுக்கிறோம். 8,60,000 10,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 8,50,000 நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரைட் இன்வர்ட். ஃப்ரைட் இன்வர்ட் வந்து ஒரு லக்கேஜ் சார்ஜ். ரா மெட்டீரியலை நம்ம ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான லக்கேஜ் சார்ஜஸ்ஸு. இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி, அதனால் இதையும் நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். டு ஃப்ரைட் இன்வர்ட் அவுட்டர் காலத்தில் டைரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். வேஜஸ் வந்து ஒரு 24,000 கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். அதையும் நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். 2 வேஜஸ் 24,000 அவுட்டர் காலத்தில். அடுத்தது இம்போர்ட் டியூட்டின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்போர்ட் டியூட்டின்னு சொல்லிட்டு பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு அவுட்டர் காலத்தில் 30,000 மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா as per the format ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸு. அப்போது பை சேல்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன்னா கஸ்டமருக்கு நம்ம பொருளை சேல்ஸ் பண்ணியிருப்போம். கஸ்டமருக்கு அந்த பொருள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னும் போது ரிட்டர்ன் நமக்கே அனுப்பிச்சிருவாங்க. அப்போது அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை திருப்பம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ சேல்ஸ் பண்ணதுலேருந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்னை கழிச்சுக்கணும். அப்போ 14,40,000 சேல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 3,16,000 கழிச்சோம்னா 11,24,000 நெட் சேல்ஸு நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஸ்டினில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 1,00,000 கொடுத்துருக்குறாங்க. அதை கிரெடிட் சைடில் பை க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா டேலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. டேலி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்து ஹை வேல்யூ இருக்கோ அது வந்து டெபிட் சைட்லேயே கிரெடிட் சைட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணி பார்ப்போம். 11,24,000 ப்ளஸ் ஒரு 1,00,000 ஆட் பண்ணோம்னா 12,24,000. அதையே நம்ம ரெண்டு சைட்லேயும் மென்ஷன் பண்ணிப்போம். டெபிட் அண்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். கிரெடிட் சைடில் நமக்கு 12,24,000 வந்து இருக்குது. அதே டெபிட் சைடில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 80,000 ப்ளஸ் ஒரு 8,50,000 ப்ளஸ் ஒரு 52,000 ப்ளஸ் 24,000 ப்ளஸ் ஒரு 30,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 10,36,000 தான் வரும். அப்போ 12,24,000 10,30,000 நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது டெபிட் சைடில் 1,88,000. ஸோ இதுக்கு பேர் வந்து கிராஸ் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் அதிகமாக இருந்து கிரெடிட் சைடில் வந்து கம்மியாக இருக்குது. ஷார்ட்டேஜ் வந்து இங்கே வருது டிஃபரன்ஸ் வேல்யூ, அதாவது கிரெடிட் சைடில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிராஸ் லாஸு. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் 1,88,000 வந்திருக்குது. அடுத்த சம் இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து நம்ம பார்ப்போம். அதே சேம் சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேஜ் நம்பர் 5.17. From the following balance extracted at the close of the year ended 31st December 1996, prepare profit and loss account of Mr. Raj as at date. அதாவது மிஸ்டர் ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த வருஷத்துக்கான அவரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ் வந்து வரும். ஸோ இப்போது இதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ் ஆன் சேல்ஸு. கேரேஜ் அண்ட் சேல்ஸு, ஃப்ரைட்டு, கேரேஜ் இந்த வார்த்தை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் சார்ஜஸ்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுக்காகவும், இல்லை அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காகவும், அதாவது இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸை வந்து ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லேபர் சார்ஜ் அதே மாதிரி நம்மளுடைய ஆர்கனைசேஷன்லேருந்து மார்க்கெட் பிளேஸுக்கு நம்ம கொண்டு போகும்போது அது சார்ந்த செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரேஜ் அப்படின்னா கேரியிங் குட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ கேரேஜ் அண்ட் சேல்ஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய குடோனில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சார்ஜஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ குடோனில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா லோட் பண்ணுவோம். வண்டி மூலயமா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த லோட் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு லேபர்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ அது சார்ந்த செலவுகள் அது வந்து ஒரு 500 இருக்குது. ஆஃபீஸ் ரெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஆஃபீஸ் இருக்கும். அப்போ அந்த ஆஃபீஸ் வந்து இன்கேஸ் அவங்க ரெண்டல் வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு அதுக்கு வந்து வாடகை கொடுப்பாங்க. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பொது செலவுகள், அதாவது என்ன செலவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த சின்ன சின்ன செலவு எல்லாமே பொது செலவுன்னு சொல்லிட்டு. டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸு. கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு, கேஷ் டிஸ்கவுண்ட்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அதாவது கம்மி ரேட்டுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட்டை விட நம்ம கம்மி ரேட்டுக்கு கோட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நமக்கு வந்து லாஸு. இதெல்லாம் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்னாலே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த எப்பயுமே கொஸ்டினில் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டா இன்ட்ரெஸ்ட் பெய்டா அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா நம்மளோட பிஸ்னஸ்க்கு நமக்கு லாபம்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நஷ்டம்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேவிங்ஸ் டெபாசிட்டோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டோ ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுருப்பாங்க. அதில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பேங்க்கு நமக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. அப்போ ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். அது சார்ந்த செலவுகள் எல்லாமே. சேலரிஸ். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயீஸுக்கு வந்து மாத கடைசியில் நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கமிஷன். ஸோ அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை சேல்ஸ் பர்சனோ நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து நம்ம கமிஷன் வந்து தருவோம். ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர்ஸ். ரிப்பேர்ஸ் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னிச்சரை ரிப்பேர் பண்ணலாம். இல்லை மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னா மிஷினரி இருக்கும், பிளான்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறது அது சார்ந்த செலவுகள். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன், டெலகிராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான பில்லு, அதுக்கான சார்ஜஸ்ஸு. இன்ட்ரெஸ்ட்டு. கொஸ்டினில் வந்து டிஆர் அப்படின்னா டெபிட்னு அர்த்தம். அதாவது டெபிட்னா போயிருக்குது, பேமெண்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் டிஆர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு அர்த்தம். டெபிட் சைடில் இருக்கக்கூடியது, அதாவது ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னா நம்ம கடனுக்கு ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருப்போம். ஒரு பிஸ்னஸ்னாலே வெளியில் யார்கிட்டயோ இல்லை பேங்க்கிட்டயோ கடன் வாங்கியிருப்போம். ஸோ அந்த கடனுக்கு நம்ம வட்டியை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா தே ஹாவ் டு டேக் ஃபயர் இன்சூரன்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ் எதுக்கு, சடனாக ஏதாவது ஃபயர் அட்டாக் ஆகுது இல்லை ஃபயர் ஆகுது அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அதுக்கான காம்பன்சேஷன் வாங்கிக்கிறதுக்காகவும் நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸு. ப்ரீமியம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இயர் வைஸோ இல்லை மந்த்லி வைஸோ இல்லை ஏதாவது ஒரு பீரியடிக்கல் பேசிஸில் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தருவோம். அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. பேட் டெட்ஸ். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வாராக்கடன் சொல்லுவாங்க. வாராக்கடன்னா எல்லா கஸ்டமருமே நம்மக்கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமருமே ஸோ நம்மக்கிட்ட பொருளை வாங்கினா எல்லா கஸ்டமருமே நம்மளுக்கு வந்து காசை உடனே தந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறும் கேஷ் சேல்ஸ் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா கிரெடிட் சேல்ஸும் பண்ணால் தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவோம்.
ஸோ அப்போ கிரெடிட் சேல்ஸ்னால் கடன் விற்பனை. நம்ம கடனுக்கு கஸ்டமருக்கு பொருளை கொடுப்போம். ஸோ அப்போ நம்மக்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட காசு தந்துருவாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு சிலர் வந்து கொடுக்காம போகலாம். டியூ டு சம் ஃபைனான்ஷியல் ரீசன் இல்லை பர்சனல் ரீசன் ஏதோ ஒரு கேட்டகரிஸில் நம்மளால அவங்க கிட்ட இருந்து காசு வாங்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு லாஸு. அது ஒரு 2100 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் ப்ரீமியம் சிஆர். நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஆர் அப்படின்னா கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி மற்றவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருப்போம். அதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி தான். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரினா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஆஃபீஸ் செட்டப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேனா பென்சில் இந்த மாதிரிலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செலவு. அது ஒரு 2500. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வியாபாரம் சார்ந்த செலவுகள். அதாவது ஏதாவது நம்ம கான்ட்ராக்டை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை பிஸ்னஸ் டீலிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சார்ந்த செலவுகள்லாம் இருக்குது. இப்போது இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம மிஸ்டர் ராஜ் பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் ராஜ் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/1996. இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம லெட்ஜர் ஃபார்மேட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ அப்போ டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸு, கிரெடிட் சைடில் எதுவுமே பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்றதுனால நம்ம இன்னர் காலம் வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வருதோ அது எல்லாமே டெபிட் சைடில் வரும். எதெல்லாம் இன்கம் அண்ட் கெயின்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். அப்போது எதெல்லாம் செலவு நஷ்டம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லெட்ஜர் ஃபார்மேட் அப்படின்னா நம்ம சென்டென்ஸுக்கு முன்னாடி டூ அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். அதேமாதிரி கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸுக்கு முன்னாடி நம்ம பை அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்ப்போம். கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு. அது ஒரு 55,000 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். பை கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு 55,000. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரேஜ் ஆன் சேல்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ டூ கேரேஜ் ஆன் சேல்ஸ் 500 கிரெடிட்ஸ் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரெண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். டூ ஆஃபீஸ் ரெண்ட் அப்படி சொல்லிட்டு டெபிட் சைடில் 500 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 900 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். டூ ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 900. அடுத்தது டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸு. இதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். டிஸ்கவுண்ட்டு நம்ம ஆஃபர் பண்ணுறோம் நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இல்லை லாஸஸ் கேட்டகரிஸில் வரும். அப்போ டூ டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸ் வந்து 360. அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க்கு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் ஒரு 200 கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த ஃப்ரம் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அப்போ அது நமக்கு வந்து லாபம். அப்போ அது வந்து இன்கம் கேட்டகரி பை பேங்க் இன்ட்ரெஸ்ட். இல்லை நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கலாம், பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க்னு சொல்லிட்டு 200 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். கொஸ்டினில் 700 கொடுத்துருக்குறாங்க. ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். டூ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 700. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேலரிஸும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். டூ சேலரின்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் 900 மென்ஷன் பண்ணிப்போம். கமிஷன் ஒரு 300 கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டினில் வந்து கமிஷன் வெறும் வார்த்தை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ கமிஷன் பெய்டுன்னு அர்த்தம். அப்போ இன்கேஸ் நமக்கு அது கமிஷன் ரிசீவ்டுன்னு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அது இன்கம் கேட்டகரிஸில் வரும். வெறும் கமிஷன் இல்லை வெறும் டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே அதில் பெய்டாக ரிசீவ்டாக எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து டிஃபால்ட்டாக பெய்டு அப்படின்ற கேட்டகரிஸில் தான் வரும், எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் தான் வரும். அப்போ கமிஷன் பெய்டு வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். டூ கமிஷன் 300 வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் டெபிட் சைடில். அடுத்தது ரிப்பேர். கண்டிப்பாக ரிப்பேர் அப்படின்னா நம்ம வந்து செலவு, நம்ம மெஷின் ஏதாவது இது ஃபால்ட்டாக இருக்குது அதை சரி பண்ணுறோம், அப்போ அந்த சரிபார்ப்பு செலவுகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பெய்டுன்னு கொடுக்கலனா கூட அது செலவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். டூ ரிப்பேர்ஸ் 500 டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 520 இருக்குது. இதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ டெபிட் சைடில் டூ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 520 சொல்லிட்டு டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து டிஆர்னு கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் சிஆர் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரக்கூடிய என்ட்ரின்னு அர்த்தம், அதாவது நமக்கு இன்கம். இதே இன்ட்ரெஸ்ட் வந்து டிஆர்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டெபிட் சைடில் வரக்கூடிய என்ட்ரின்னு அர்த்தம், அதாவது அது வந்து லாஸ். இன்ட்ரெஸ்ட் பெய்டு நம்ம
கடன் வாங்கினதுக்கு வட்டி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அது 480 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ப்ரீமியம்னாலே அது வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். அதுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துருப்போம். ப்ரீமியம் பெய்டு. கொஸ்டினில் பெய்டு அப்படின்ற வார்த்தை கொடுக்கலனா கூட அது எக்ஸ்பென்சஸ் தான். டூ ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 900 டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது அப்ரெண்டிஸ் ப்ரீமியம் சிஆர். இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து சிஆரா டிஆரா அப்படின்றதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும். சிஆர் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரக்கூடிய என்ட்ரின்னு அர்த்தம். அப்போ அப்ரெண்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னும் போது ஏதாவது நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருப்போம். அப்பார்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வேற ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஏதாவது ஒருத்தவங்களுக்கோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இல்லை எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். ஸோ அந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பை அப்ரெண்டிஸ் ப்ரீமியம் 1500. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, அச்சு மற்றும் எழுதுபொருள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு தான். அதே டெபிட் சைடில் டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிப்போம் 2500. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து வியாபாரம் சார்ந்த செலவுகள், ஏதாவது கான்ட்ராக்ட்டுக்கு அதுவும் செலவு தான். அப்போ டெபிட் சைடில் டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஃபால்ட்டாக நம்ம எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் கிரெடிட் சைடில் தான் என்ட்ரி அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை சார்ந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சம் வந்து கொடுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடில் நம்ம என்ட்ரி பண்ணி பார்ப்போம். அப்போது 55,000 ப்ளஸ் ஒரு 200 ப்ளஸ் ஒரு 1500 ஆட் பண்ணோம்னா 56,700 வரும். அப்போது ரெண்டு சைட்லேயும் அதே அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். டெபிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 500 ப்ளஸ் ஒரு 500 900 ப்ளஸ் ஒரு 360 700 அகெயின் ஒரு 900 ப்ளஸ் 300 500 520 480 900 2100 2500 ப்ளஸ் 300 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 11,460 வந்து கிடைக்கும். அப்போது 56,700ல் 11,460 நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது டெபிட் சைடில் 45,240 வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். தமிழில் வந்து நிகர லாபம் 45,240. அடுத்தது illustration 3 வந்து பார்க்கலாம். அதே சேம் சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், பேஜ் நம்பர் 5.18. The following are balanced in the ledger of Mr. Serif for the year ended 31st March 1996. ஸோ மிஸ்டர் ஷெரீஃபோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நாம் எப்படி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு எல்லா கொஸ்டின்லையுமே வந்து ஒரே பேட்டர்னில் தான் தருவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இருக்கும். அதில் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இன்னும் அந்த மெட்டீரியலை வந்து பொருளாக மாற்றலை, ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம அதை வந்து யூஸபிள் குட்ஸாக மாற்றலை அப்படின்னு அர்த்தம். அது வந்து வெறும் அப்படியே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி ஐடியலாக வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா இன்கேஸ் ஒரு சில பொருளெல்லாம் நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்டேஜஸ் வந்து வர மாதிரி இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து பெண்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பருத்தியை வந்து நம்ம துணியாக மாற்றுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நூலாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் அந்த நூல் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணியாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் வந்துருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இன்னும் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இதுக்கு வந்து இன்கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ்னு அர்த்தம். அந்த ப்ராடக்ட் வந்து பாதி முடிஞ்சிருக்குது, இன்னும் பாதி முடிய வேண்டியது இருக்குது. ஏதாவது ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ்னால் அந்த பொருள் வந்து முழுசுமாக வந்து நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், அதை மேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃபினிஷ்டு குட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து ரா மெட்டீரியலை வந்து வாங்கியிருக்கிறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறோம். அடுத்தது சேல்ஸு. ஸோ அந்த வருஷ கடைசியில் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், விற்பனை செஞ்சுருக்கிறோம் கஸ்டமருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபியூல் அண்டு கோல். கோல் அப்படின்னா நிலக்கரி, ஃபியூல் அப்படின்னா ஆயில் அர்த்தம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் அப்படின்னா
அந்த மெஷினை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லூப்ரிகண்ட் நம்மளுக்கு ஆயில் வந்து தேவைப்படும். ஒரு சில மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிலக்கரியை யூஸ் பண்ணுவாங்க, கோல் அண்டு லிக்னைட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. வேஜஸ் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம சம்பளம் கொடுப்போம். ஃபேக்ட்ரி ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆஃபீஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த பிளான்ட்ன்ற வார்த்தைக்கு வந்து ஜெனரல் மீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட் டு நம்மளுடைய இது ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் போகும். இந்த இடத்துல பிளான்ட் அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரின்னு அர்த்தம். அந்த ஃபேக்ட்ரியோட செட்டப் மொத்தமாக சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ளே அதாவது தெர் ஆர் எ லாட் ஆஃப் மெஷினரிஸ் இன் பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னா ஒரு இடத்துல நிறைய மெஷின் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்து சொல்கிறது தான் வந்து பிளான்ட்டு. ஸோ அப்போ அதில் மெஷினரி பிளான்ட் அப்படின்னா ஃபேக்ட்ரி செட்டப்பில் மெஷினும் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் கேட்டகரி தான். அப்போது அந்த ஃபிக்ஸட் அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் ஒரு 10% 15% வந்து நம்ம லாஸாக கன்சிடர் பண்ணி, ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணும்போது வியர் அண்ட் டியர் இல்லை லேப்ஸ் ஆஃப் த டைம், அந்த டைம் கிடக்கும்போது அதோட வேல்யூ வந்து குறையும். அப்போ அது வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அது ஒரு 3000 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னும் போது அதாவது அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் டேட்டில் வந்து இருக்கும். இப்போ 1st ஜான்வரி இல்லை 1st ஏப்ரல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் ஸ்டாக்குன்றது வருஷ கடைசியில், அதாவது அந்த வருஷத்தோட கடைசி நாளில் வந்து இருக்கும். 31st மார்ச்சோ இல்லை 31st டிசம்பரோ டேட்டில் வந்து கொடுக்கறது தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. இந்த கொஸ்டின்லேயும் அதே மாதிரி தான். ரா மெட்டீரியல், அதாவது இன்னும் அந்த பொருளாக மாற்றாமல் இருக்கிறது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் செமி ஃபினிஷ்டு குட்ஸு, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, இன்னும் அந்த முழுசாக பொருளாக மாற்றாமல் இருக்கிறாங்க. ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னா முழுசாக பொருளாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரிப்பேர் த மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் ended 31st மார்ச் 1996. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இதை எப்படி வந்து இந்த கொஸ்டினோட டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரிசல்ட் வருது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸ், ஏன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதனால் நம்ம இன்னர் காலத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். கிரெடிட் சைட்லேயும் அதேமாதிரி பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துப்போம். ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 20,000 இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு 3,000 இருக்குது, அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 10,800 இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதை நம்ம எடுத்துப்போம். ரா மெட்டீரியல்லாம் லேட்டர் கேஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஒரு 3,000 இருக்குது, அதை அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இது வந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னா எவ்வளோ பொருளை ஆக்சுவலாக நம்ம ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு அர்த்தம். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுன்னும் போது ஸோ நம்ம மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருட்களாக மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், காஸ்ட் அப்படின்றது வந்து எக்ஸ்பென்சஸ், அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஆக்சுவல் மெட்டீரியல் யூஸ்டு வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து 20,000 இருக்கும், அதை இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். இங்கே நம்ம சென்டென்ஸில் ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேணும்னாலும் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்னு மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னும் போது இந்த இடத்துல வெறும் ஓப்பனிங் ஸ்டாக்னு கொடுக்காம ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மில் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்குது. நீங்கள் அப்படியே அதே கம்ப்ளீட் சென்டென்ஸை கூட நீங்கள் இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு 50,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 70,000 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 70,000ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை கழிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கில் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை தான் எடுக்கணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து 20,000 இருக்குது. அதை நம்ம கழிச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது என்னது, மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ 70,000ல் 20,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 50,000 வரும். இதை வந்து நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து என்னது, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் நமக்கு எது எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வருதோ, எது எதெல்லாம் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வருதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அது என்ன டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, those are the expenses are related to making the goods directly. அதாவது ஒரு பொருளை மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது, ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கான செலவு. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபியூல் அண்ட் கோல். ஸோ இந்த ஃபியூல் அண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1000 கொடுத்துருக்குறாங்க. அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வேஜஸ் வந்து ஒரு 32,000 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் டெபிட் சைடில் 2 வேஜஸ்ன்ற நேமில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 40,000 கொடுத்துருக்குறாங்க. அதை மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்டு மிஷினரி ஒரு 3,000 கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இது பிளான்ட் அண்ட் மிஷினரியுமே ஃபேக்ட்ரி சார்ந்த லாஸு, தேய்மானம், அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம கிரெடிட் சைடுக்கு போயிடலாம். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னும் போது க்ளோசிங் ஸ்டாக்கில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு 4,000 கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு கிரெடிட் சைடில் பை க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஃபினிஷ்டு குட்ஸை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதிலே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுனால நான் வந்து அது இங்கே நான் இந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதாவது க்ரீன் கலருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த அமௌண்ட்டுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது 3,000 ப்ளஸ் ஒரு 50,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32,000, அதுக்கு அடுத்தது ஒரு 1,000, ஒரு 40,000 ப்ளஸ் ஒரு 3,000, 1,29,000 வந்து நமக்கு வரும். அதையே நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போது நம்ம அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மட்டும்தான் கிரெடிட் சைடில் ஒரு 4,000 இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ 1,29,000ல் வந்து பார்த்திங்கன்னா 4,000 மட்டும் நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து 1,25,000 வந்து வரும். ஸோ இந்த 1,25,000க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பேர் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்டு. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு சார்ந்த செலவு வந்து எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போது அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இதே லெட்ஜில் நான் கண்டினியூ பண்ணதுனால அதுக்கு நான் தனியாக தலைப்பு வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கில் ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்கு. அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸு. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம மேட் பண்ணியிருக்கிறோம், நெக்ஸ்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு. அதனால் ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு 10,800 கொஸ்டினில் இருக்குது. அப்போது இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு 10,800 டெபிட் சைடில். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்டு, இது வந்து நம்ம என்னது இப்போ ரீசெண்டாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்டு வந்து 1,25,000. அதை அப்படியே இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்போவுமே ஒரு லெட்ஜர்லேருந்து இன்னொரு லெட்ஜருக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னா பெருக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணிப்பாங்க. பெருக்கல் சிம்பிள் அப்படின்னா
கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது டெபிட் சைடுக்கு மாறும். அதேமாதிரி டெபிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் வந்து அடுத்த ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றும் போது கிரெடிட் சைடுக்கு மாறும். அதே கான்செப்டில் நம்ம கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் பேலன்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைடுக்கு மாற்றிக்கிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம சேல்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு 2,40,000 இருக்குது, அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கில் ஃபினிஷ்டு குட்ஸ் எடுத்துப்போம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஒரு 8,000 இருக்குது, அதை கிரெடிட் சைடில் பை க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் 2,40,000 இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ஒரு 8,000 இருக்குது. நம்ம டோட்டல் ஆட் பண்ணும்போது 2,40,000 ப்ளஸ் ஒரு 8,000 ஆட் பண்ணோம்னா 2,48,000. இப்போ நம்ம டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 10,800 இருக்குது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் வந்து 1,25,000 இருக்குது. இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 1,35,800 தான் இருக்குது. அப்போ 2,48,000ல் 1,35,800 கழிச்சோம்னா நமக்கு 1,12,200 வரும். ஸோ திஸ் இஸ் கால்டு கிராஸ் ப்ராஃபிட். அப்போ 2 கிராஸ் ப்ராஃபிட் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம illustration 4 வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 5.19. From the following adjusted trial balance, prepare after trading and profit and loss account are drafted. Prepare the balance sheet of Rajagopalan as at 31st December 1996 under permanency order and liquidity order. அதாவது நம்மளுடைய கொஸ்டினில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்போது கிராஸ் ப்ராஃபிட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, நெட் ப்ராஃபிட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க ராஜகோபாலன் பிஸ்னஸில். இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, பெர்மனன்சி ஆர்டர் அண்ட் லிக்விடிட்டி ஆர்டர். பெர்மனன்சி ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட் வரும், அதுக்கடுத்தது கரண்ட் அசெட்டு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அதர் கரண்ட் அசெட்ஸ் எல்லாமே வரும். லயபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல் வரும், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு, நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் ஃபஸ்ட்டில் வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் லயபிலிட்டிஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ், இந்த கேட்டகரிஸில் வரும். இதான் வந்து பெர்மனன்சி ஆர்டர். லிக்விடிட்டி ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்னா அது வந்து கேஷ் பொசிஷன். எது வந்து கேஷ், அதாவது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படியே ரிவர்ஸில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட்டு, கரண்ட் அசெட்டு, அதர் அசெட்னு வருது பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதர் அசெட்டு, கரண்ட் அசெட்டு, அதுக்கடுத்தது வந்து ஃபிக்ஸட் அசெட்டு, அந்த மாதிரி அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து உல்ட்டாவாக மாறும். இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஒரு 1 lakh கொடுத்துருக்குறாங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 40,000 இருக்குது, ஃபிக்ஸட் அசெட்ஸு லெஸ் டிப்ரிஷியேஷன். அப்போ ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து ஒரு 16,000 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ரிஷியேஷன் போக ரிமைனிங் 72,000 வந்து இருக்குது. சண்டே டேட்டாஸ் வந்து ஒரு 1 lakh கொடுத்துருக்குறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து ஒரு 5,000 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 42,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்குறாங்க, அதில் ப்ராக்கெட்டில் எதுவும் டிஆர்சிஆர்னு எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இன்கேஸ் கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ராக்கெட்டில் டிஆர்னு கொடுத்துருக்குறாங்கன்னா நெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து ஒரு 80,000 கொடுத்துருக்குறாங்க. லயபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் ஒரு 11,000. இந்த இடத்துல அப்போ எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அப்போ அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தானே போகும். ஏன் வந்து லயபிலிட்டிஸ் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லயபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும்போது ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரி. இது வந்து எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ஒரு கமிட்மெண்ட் மாதிரி, அதாவது ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ட்ராயிங்ஸ் வந்து ஒரு 6,000 கொடுத்துருக்குறாங்க, கேஷ் அண்ட் பேங்க் வந்து ஒரு 20,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். அதாவது பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராஜகோபாலன் ஆஸ் ஆன் 31/12/1996. இதில் வந்து 2 ஆர்டரில் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பெர்மனெண்ட் ஆர்டர், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஆர்டர். பெர்மனெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டு. இப்போ நம்ம இதுக்கான பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லயபிலிட்டிஸு ருபீஸ் அண்ட் ருபீஸு, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அசெட்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட்லாம் எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இதே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
டு பை அப்படின்றதெல்லாம் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் கிரெடிட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி சென்டென்ஸுக்கு முன்னாடி இந்த டு பை எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம முக்கியமாக நம்ம வந்து சம்மு போடும்போது முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்சி ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சாரி 1 லேக் ருபீஸு. ஸோ டைப்பிங் எரர் ஆயிருக்கு. கேபிட்டல் வந்து நமக்கு 1 லேக் ருபீஸ் வந்து வரும். ஸோ அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை வெறும் கேபிட்டல்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். 1 லேக் ருபீஸ் கொஸ்டின்லேருந்து எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் கொஸ்டினில் கொடுக்கவே இல்லையா, அப்புறம் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 42,000 தான் வந்து நெட் ப்ராஃபிட்டு. அப்போது கேபிட்டல் 1 லேக்கில் 42,000 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1,42,000 பேலன்ஸ் வரும். தென் டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ், அதாவது ஒரு ஓனரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காசையோ இல்லை பொருளையோ வந்து அவருடைய பர்சனல் யூஸ்க்காக அதை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து டிராயிங்ஸ், தமிழில் எடுப்புகள் அப்படி சொல்லுவாங்க. அப்போது பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸோட ஓனரே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காசை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து காசோ இல்லை குட்ஸோ எடுத்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து லாஸு. அப்போ அதை நம்ம இங்கே தான் கழித்து காமிக்கணும். அப்போ அது லாஸ் தானே, அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த லாஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் லாஸ் கிடையாது, நான் பிஸ்னஸ் லாஸு. அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழித்து காமிக்கணும். அதேமாதிரி எஸ்பெஷலி டிராயிங்ஸுன்றது வந்து ஓனர் வந்து எடுக்கக்கூடிய பொருளுக்கோ இல்லை கேஷுக்கோ மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனால் அது வந்து ஓனரோடைய ப்ராஃபிட் பேலன்ஸில் இருந்து தான் நம்ம கழிக்கணும். அப்போ 1,42,000 பேலன்ஸில் இருந்து நம்ம டிராயிங்ஸ் 6,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து எவ்வளோ நெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,36,000 நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். தமிழ் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பற்பல கடனீந்தோர்கள். யார் யார், அதாவது சப்ளையர்ஸ், யார் யாரெல்லாம் நமக்கு கடனுக்கு பொருளை கொடுத்துருக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு அர்த்தம். அதாவது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், அவங்கக்கிட்ட இருந்து கடன் கொள்முதல் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80,000 ரூபா. அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு கம்பெனி ரா மெட்டீரியல்ஸை வந்து சப்ளையர்கிட்டேருந்து வாங்குவாங்க. அந்த சப்ளையர் தான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு. அடுத்தது லயபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலவு கிடையாது, ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரி. ஸோ இது ஒரு 11,000, அதாவது ஒரு ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ் கேட்டகரிஸில் இருக்கக்கூடியது. அதை அவுட்டர் காலத்தில் 11,000 வந்து மென்ஷன் பண்ணிப்போம் லயபிலிட்டிஸில். அடுத்தது நம்ம அசட் சைடுக்கு போகலாம். அசட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் லெஸ் டிப்ரிஷியேஷன். ஸோ ஃபிக்ஸட் அசட் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோன்னு கொடுக்கல. அப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் டிப்ரிஷியேஷன் 16,000 இருக்குது, டிப்ரிஷியேஷன் கழிச்சது போக 72,000 பேலன்ஸ் இருக்குது. நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து 72,000 ஆன்சரை வந்து நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம், எதுவும் தப்பு வராது ஃபிக்ஸட் அசட் லெஸ் டிப்ரிஷியேஷன் கொடுத்துட்டு. இருந்தாலும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போது ஃபிக்ஸட் அசட்டோட ஒரிஜினல் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், 16,000 72,000 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 88,000 வரும். அதில் 16,000 நம்ம கழிச்சோம்னா தான் 72,000 வரும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு. இங்கே ஸ்டாக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கு ஒரு 40,000 நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம அசட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸு. ஸோ நம்மக்கிட்ட சன்ட்ரி டேட்டாஸ் இல்லை வெறும் டேட்டாஸ்ன்னு மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். பற்பல கடனாளிகள்னால் கடன் பட்டவர்கள்னு அர்த்தம். அப்போ நாம் இதெல்லாம் வந்து இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டார்ஸ் என்ற கேட்டகரிஸில் வந்துடுவாங்க. அப்போ நம்ம கடன் விற்பனை செஞ்சுருப்போம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட வந்து கடனுக்கு வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், பொருளை வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸு. இப்போது இந்த சன்ட்ரி டேட்டாஸ் வந்து ஒரு 1 லேக் இருக்குது. அதில் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸு. பேட் டெட்ஸ்னால் வாரா கடன். ப்ரொவிஷன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சம்டைம்ஸ் ஃப்யூச்சரில் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்காம ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற இதுக்கு வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் இல்லை ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ரிசர்வாக வச்சுப்போம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கழித்து காமிச்சிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து ஒரு 5,000 கொடுத்துருக்குறாங்க. டேட்டாஸோட வேல்யூ சன்ட்ரி டேட்டாஸ் 1 லேக்கில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து ஒரு 5,000 கழிச்சோம்னா ரிமைனிங் வந்து நெட் டேட்டாஸ் வந்து 95,000 அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், ரொக்கம் மற்றும் வங்கியில் இருக்கக்கூடிய கேஷு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000. இது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி, அதையும் அசெட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும்
லயபிலிட்டி சைட்லேயும் அசெட் சைட்லேயும் கண்டிப்பாக டேலி ஆகணும். அப்போ ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம போட்ட சம்மு தப்புன்னு அர்த்தம். அப்போ லயபிலிட்டிஸில் 1,36,000 ப்ளஸ் ஒரு 80,000 ப்ளஸ் 11,000 ஆட் பண்ணும்போது 2,27,000 வந்துடுச்சு. அதே மாதிரி அசெட் சைட்லேயும் 72,000 40,000 95,000 ப்ளஸ் ஒரு 20,000 ஆட் பண்ணும்போது 2,27,000 வந்துடுச்சு. இப்போ அதுக்கடுத்த சம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதே சம்மில் செகண்ட் மெத்தட், அதாவது லிக்விடிட்டி ஆர்டர். கேஷ்லாம் எதெல்லாம் ஈஸியாக கேஷாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட் ஆர்டரில் வரும். எதெல்லாம் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுதோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட் ஆர்டர்ஸில் வரும். அப்படியே உல்ட்டாவாக மாறும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பெர்மனெண்ட் ஆர்டர்லேருந்து அப்படியே தலைகீழாக மாறும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் அதில் ஃபஸ்ட்டு வந்ததோ அதெல்லாம் கடைசியில் வரும் அப்படின்னு அர்த்தம். டிசெண்டிங் ஆர்டரில் வரும், அவ்வளோதான். இப்போ இந்த இதில் லிக்விடிட்டி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சேம் அதே பேட்டர்னில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி லயபிலிட்டிஸ் ஃபார் கரண்ட் லயபிலிட்டிஸ் அது ஒரு 11,000 ஃபஸ்ட்டில் வந்துடுது. சன்ட்ரி கீட்டாஸ் செகண்ட் கேட்டகரியில் வருது. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 1 லேக்கில் நெட் ப்ராஃபிட் நம்ம ஆட் பண்ணி வரக்கூடிய பேலன்ஸில் ட்ராயிங்ஸ் எல்லாம் கழிச்சு 1,36,000 அதுக்கு அடுத்தது வருது. அதே மாதிரி அசட் சைடில் ஃபஸ்ட்டு கேஷ் வந்துடுச்சு 20,000. செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது டெட்டார்ஸ் வருது. அதில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 5,000 போக 95,000 வந்துடுச்சு. க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 40,000 வந்துடுச்சு. அடுத்தது ஃபிக்ஸட் அசட்ஸ் லெஸ் டிப்ரிசியேஷன் 72,000 வந்துடுச்சு. இப்போ இது என்னென்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதே சேம் டோட்டல் 2,25,000 27,000 லயபிலிட்டிஸில் வருது. அசட் சைட்லேயும் 2,27,000 வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 5.20. ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க, அதாவது ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கான்செப்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. பில்டிங்ஸு, ஃபர்னிச்சர், பர்ச்சேசஸ், சேலரிஸ், ரெண்ட்டு, மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன செலவுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். கேரேஜ் அண்ட் சேல்ஸ், அதாவது ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணும்போது அந்த குட்ஸை குடோன்ல இருந்து மார்க்கெட் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இருக்கக்கூடிய கேரேஜ் சார்ஜஸ், அதாவது கேரியிங் குட்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா கேரியிங் குட்ஸ்னால் வெறும் டிரான்ஸ்போர்ட் மட்டும் கேரியிங் குட்ஸ் கேட்டகரிஸில் வராது. அது என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸில் வரும். குட்ஸை லோடிங் அன்லோடிங் பண்ணுவோம், அதாவது பொருளை வண்டியில் ஏற்றுவோம், திருப்பி அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வண்டியிலேருந்து இறக்குவோம். இந்த மாதிரி நிறைய லேபர் சார்ஜஸ் வரும். அடுத்தது ரிப்பேர்ஸு. ஸோ அப்போ மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த பழுதுபார்ப்பு செலவுகள். சன்ட்ரி டெட்டாஸ், கடனாளிகள், அதாவது நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து சொல்கிறது. பேட் டெட்ஸ், வாராக்கடன். ஸோ எந்தெந்த கஸ்டமர்லாம் நமக்கு காசு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்களோ அது எல்லாமே பேட் டெட்ஸு. கேஷ் இன் ஹேண்டு. ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா தமிழில் உள் திருப்பம்னு அர்த்தம். அதாவது நாம் அனுப்பிச்சது திருப்பி நமக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்ஸை அமுச்சிருப்போம், திருப்பி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்துடுச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் சேல்ஸ், கிரெடிட் பேலன்ஸு. சேல்ஸ் அப்படின்னும்போது பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், அஃபிஷியலாக கஸ்டமருக்கு விற்பனை செய்கிறோம். குட்ஸ் வெளியில் போகுது, குட்ஸ் சோல்டு. அதுக்கு அடுத்தது கேபிட்டல், அதாவது ஒரு ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முதல் இனிஷியலாக எவ்வளோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போட்டது. பேங்க் லோன். ஸோ வெறும் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஃபிஷியலாக அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு பேங்க்கிட்டேருந்து லோன் வாங்கியிருப்பாங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா சப்ளையர்ஸ். நம்ம எப்போவுமே சப்ளையர்கிட்டேருந்து காசு கொடுத்து தான் நம்ம பொருளை வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், கடன் கொள்முதல் பண்ணியிருப்போம். அப்போது அவங்க கடன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கடன் ஈந்தோர்னா கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க மொத்தமாக சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், இதுக்கான தமிழ் மீனிங் பார்த்திங்க அப்படின்னா வெளித்திருப்பம்னு அர்த்தம். அதாவது உள்ளே வந்திருக்கக்கூடிய குட்ஸ் நாம் வெளியில் அனுப்பிச்சிட்டோம், அதான் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். அப்போ நம்ம உள்ளே வந்த குட்ஸை எப்போ வெளியில் அனுப்புவோம் அப்படின்னா ரா மெட்டீரியலை தான் அனுப்புவோம். அதாவது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம திருப்பி சப்ளையர்கிட்டே திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இருப்போம். அப்போது ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இது ஏன்னா நம்ம எந்த இடத்துல அதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான மீனிங் தெரியணும். அப்போ ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா என்னதுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன்.
ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இது முக்கியமாக நமக்கு தெரியணும். அதுக்கு அடுத்தது கொஸ்டினில் வெறும் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி. அப்போ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டா பெய்டா அப்படிலாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு. அப்போ வட்டி செலுத்தியது அப்படின்னு அர்த்தம். அப்போ கொஸ்டினில் எதுவும் ரிசீவ்டுன்ற வார்த்தை கொடுக்கல, இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் அது பெய்டுன்ற வார்த்தையில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்டு. ஸோ டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும். அது இன்கம்மா எக்ஸ்பென்சஸா அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த இடத்துல டிவிடெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு வந்து தருவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலை. அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சாதாரணமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸு. அப்போ இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டராக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம டிவிடெண்ட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிவிடெண்ட் அப்படின்னும்போது இந்த இடத்துல நமக்கு ரிசீவ்டு நமக்கு உள்ள வருது அப்படின்ற கான்செப்டில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து கொஸ்டினில் வந்து அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்கும்போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசீவ்டு கான்செப்டில் தான் வரும். ஏன்னா நமக்கு இந்த இந்த இடத்துல கொஸ்டின்ல கிளியராக கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்ததுனால. இன்கேஸ் கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுக்கலன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அது பெய்டுன்னு எடுத்துருந்துருக்கலாம். கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்ததுனால அது வந்து ரிசீவ்டுன்னு எடுத்துப்போம். டிவிடெண்ட்டும் கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. அப்படியே அவங்க எதுவுமே கொடுக்கலனா கூட அது ரிசீவ்டு அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது த வேல்யூ ஆஃப் ஸ்டாக். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்னா க்ளோசிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்னு அர்த்தம். எப்படி இதை க்ளோசிங் ஸ்டாக்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 31/12/1996 எப்பவுமே வருஷ கடைசியில் மாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 31/12 இல்லை 31 March கொடுக்குறாங்கன்னா ஸோ அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக க்ளோசிங் பேலன்ஸாக தான் இருக்கும். அப்போ வாஸ் எஸ்டிமேட்டட் அட் ₹5,960 வந்து க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. You are required to make the necessary closing entries and prepare trading and profit and loss account and balance sheet. நம்மக்கிட்ட வந்து இந்த இடத்துல அடிஷ்னலாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் லெட்ஜர்லேருந்து நம்ம ரிவர்ஸில் ஜேர்னல் என்ட்ரிக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக புரியும். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்சிங் மெத்தடில் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லெட்ஜரை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏன்னா லெட்ஜர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதனால லெட்ஜர்லேருந்து நீங்கள் ரிவர்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிக்கு மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து என்ட்ரி எப்படி வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஒன்றும் நமக்கு வந்து எதுவும் மார்க் வந்து இதாகாது, அதில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம அந்த மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்ட் ப்ராஃபிட்டு, தேர்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டு, ஃபைனலாக வந்து லெட்ஜரில் இருந்து அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ஜேர்னல் என்ட்ரிக்கு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/1996. ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸ், கிரெடிட் சைட்லேயும் அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கலாம். கொஸ்டினில் இந்த இடத்துல எதுவும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுக்கல, என்ட்ரி மட்டும் டேரெக்டாக அப்ளை பண்ணாலே போதும். ஓப்பனிங் ஸ்டாக்கு எப்போவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சென்டென்ஸ்க்கு முன்னாடி டூன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும் டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் வந்து பை அப்படின்றத சென்டென்ஸுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போது டூ ஓப்பனிங் ஸ்டாக்கு 6,200 அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பர்ச்சேசஸ் வந்து 42,400 இருக்குது. டூ பர்ச்சேசஸ் இதில் வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்போது டூ பர்ச்சேசஸ் 42,400 மைனஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், வெளித்திருப்பம். வெளித்திருப்பம்னா உள்ளே வந்த ஒரு பொருளை நம்ம திருப்பி நம்மளோட ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாங்கின பொருளை ரிட்டர்ன் அனுப்பிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அது ஒரு 840 ரூபா கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கழிச்சிக்கலாம். 42,400 840 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 41,560 ரூபா வரும். அதை நம்ம அவுட்டர் காலத்தில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து வேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேஜஸ் வந்து நம்மளுடைய கொஸ்டினில்
ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து வேஜஸ் இருக்கும். இந்த வேஜஸ், போஸ்டேஜ், ஸ்டேஷ்னரி, ஃப்ரைட் அண்ட் பர்ச்சேசஸ் வந்து நான் கொஸ்டினில் மென்ஷன் பண்ண மறந்துட்டு இருப்பேன். அதனால் அது வந்து ஆக்சுவலாக அது கொஸ்டினில் வந்து வரும். வேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,400 இருக்கும் கொஸ்டினில் டெபிட் பேலன்ஸில். அப்போ அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ அது டெபிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் அவுட்டர் காலத்தில். ஃப்ரைட் ஆன் பர்ச்சேசஸ், அதாவது பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஃப்ரைட்னா லக்கேஜ் சார்ஜஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு பொருளை நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து நம்மளுடைய குடோனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம் மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் வந்து வரும். அதாவது வண்டி மேலே ஏற்றுறது, திருப்பி வண்டியிலேருந்து இறக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டி சத்தம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1120 இருக்கும். இது வந்து ரா மெட்டீரியல் சம்மந்தமாக இருக்கிறதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடுது. அடுத்தது நம்மளுடைய கொஸ்டினில் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82,920 கிரெடிட் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம பை டிஃபால்ட்டாக நம்ம பை அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். பை சேல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வருது, அதாவது கழிக்க வேண்டிய அமௌண்ட்டு. அதனால இதை இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸில் இருக்கும் 2040. அதாவது உள்திருப்பம்னா வெளியே போன ஒரு பொருள் திரும்பவும் நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன போவோம், வெளியில் எப்போ நம்மளோட ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில் போகும், பை செல்லிங், சேல்ஸ் பண்ணும்போது மட்டும்தான். அப்போ விற்பனை செஞ்ச பொருள் திருப்பி வருது, கஸ்டமர் கிட்டேருந்து வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போது 2040 நம்ம கழிச்சுப்போம். அப்போ 82,920 2040 கழிச்சோம்னா 80,880 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கொஸ்டினில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து இருக்கும் ஒரு 5,960 அட்ஜஸ்ட்மெண்ட்டில். அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 80,880 5,960 ஆட் பண்ணோம்னா 86,840. அப்போது பட் டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 6,200 ப்ளஸ் 41,560 ப்ளஸ் 10,400 ப்ளஸ் 1,120 இது மட்டும்தான் நமக்கு வருது. அப்போது வெறும் எவ்வளோ வருது, டெபிட் சைடில் 59,280 தான் நமக்கு கிடைக்குது. அப்போ 86,840ல் 59,280 நம்ம கழிச்சோம்னா எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, 27,560 வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்டு. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றும் போது, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் போது நமக்கு கிரெடிட் சைடில் மென்ஷன் ஆகும். எப்போவுமே ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாறும்போது பெருக்கல் சிம்பிள் ஃபார்மேட்டில் மாறும். அதாவது டெபிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது கிரெடிட் சைடுக்கு மாறும். அதேமாதிரி கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து நம்ம அடுத்த அக்கௌண்ட்டுக்கு மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெபிட் சைடுக்கு வரும். அதேமாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்லையும் அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங். அதுக்கும் அதே லெட்ஜர் ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், டெபிட் அண்ட் கிரெடிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக, மெட்டீரியல் ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் டெபிட் சைடில் வந்துடும். இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட் சைடில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம். அதோட பேலன்ஸை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ அவங்க டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணதை வந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றும் போது பெருக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ டெபிட்டில் இருந்து, அதாவது பெருக்கல் சிம்பிள் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கணும், பெருக்கலை யூஸ் பண்ணக்கூடாது, பெருக்கல் சிம்பிள் ஃபார்மேட்டு. ஸோ அப்போ அங்கே டெபிட்டில் இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே கிரெடிட் சைடில் வந்துடுச்சு. அப்போ பை கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு 27,560 அந்த கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுட்டோம். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் எல்லாத்தையும். அப்போ ஃபஸ்ட்டு டெபிட் சைட் பேலன்ஸ்லேயே நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, டெபிட் சைட் பேலன்ஸ், கிரெடிட் சைட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ டெபிட் சைட் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வரும். எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசெட் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரிஸ் ஒரு 4,400 அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அப்போது 2 சேலரிஸ் அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இந்த இடத்துல எதுவும் நமக்கு டேட்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை, அதனால் நம்ம டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஒரு 1,200 கொடுத்துருக்குறாங்க, அதையும் டெபிட் சைடில் 2 ரெண்ட்டு 1,200 மென்ஷன் பண்ணிக்கலாம். மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் பற்பல செலவுகள். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். டெபிட் சைடில் 2 மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் 1,000 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது போஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, தபால் செலவு சொல்லுவாங்க, ஒரு 560 அதையும் நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம் 2 போஸ்டேஜ்ன்ற நேமில். ஸ்டேஷ்னரி எழுது பொருட்கள், பேனா, பென்சில் இதெல்லாம் வந்து சார்ந்த செலவுகள். அப்போ 2 ஸ்டேஷ்னரி 520 டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஃப்ரைட் அண்ட் பர்ச்சேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்போது கேரேஜ் ஆன் சேல்ஸ்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. கேரேஜ் ஆன் சேல்ஸ் வந்து ஒரு 1600. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் அண்ட் சேல்ஸ்னும் போது ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை மார்க்கெட்டில் சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விற்கிறதுக்காக ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான லக்கேஜ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங் சார்ஜஸ் அன்லோடிங் சார்ஜஸ்னு அர்த்தம். வண்டி மேலே ஏற்றுறது சரக்குகளை திருப்பி அதிலேருந்து திருப்பி வண்டியிலேருந்து இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் ஷோரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான சார்ஜஸ்ஸு. அது ஒரு 1600 டெபிட் சைடில் வரும். ரிப்பேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் சிம்பிளாகவே ரிப்பேர்ஸ்னு கொடுத்ததுனால இது வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும், 1800. அடுத்தது பேட் டெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் கம்பெனிக்கு. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெபிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 2 பேட் டெட்ஸ் 240. அடுத்தது நம்மளுடைய கொஸ்டினில் கிரெடிட் சைடில் இவங்களே கொடுத்துட்டாங்க கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ கிரெடிட் பேலன்ஸு கீழே வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கிரெடிட் பேலன்ஸ்னே கொடுத்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. அப்போது கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 260. டிவிடெண்ட்டும் கிரெடிட் பேலன்ஸில் கொடுத்ததுனால அது வந்து என்ன பண்ணிட்டோம், 220 வந்து டிவிடெண்ட் ரிசீவ்டாக கன்சிடர் பண்ணி கிரெடிட் சைடில் பை டிவிடெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கிரெடிட் சைடில் தான் டிஃபால்ட்டாக அதிகமாக இருக்கும். 27,560 ப்ளஸ் ஒரு 260 220 ஆட் பண்ணோம்னா 28,040 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம டெபிட் சைடில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,400 1,200 1,560 520 1,600 1,800 240 ஆட் பண்ணோம்னா நமக்கு டெபிட் சைடில் வெறும் 11,320 தான் கிடைக்குது. அப்போ 28,040ல் 11,320 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 16,720 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு நெட் ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து கண்டுபிடிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தண்டபாணி as on 31/12/1996. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தலைப்பில் as on அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபார் த இயர் எண்டிங்னு வரும். as on அப்படின்னா அன்னைக்கு தேதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம சென்டென்ஸுக்கு முன்னாடி டு பை எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் டு பை எல்லாம் டெபிட் அண்ட் கிரெடிட்லாம் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டில் வராது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி சொல்லிட்டு தான் வரும். லயபிலிட்டிஸ்லாம் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அசெட் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி சொல்லிட்டு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸுக்கு முன்னாடி இந்த டூ பை எல்லாம் வராது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஆர்டரில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், நம்மளுடைய கொஸ்டினில் கிரெடிட் பேலன்ஸில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க 9,840. ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸை அவுட்டர் காலத்தில் 9,840 மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லோன் ஒரு 6,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதையும் நம்ம லயபிலிட்டிஸில் பேங்க் லோன் 6,000 அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் 24,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 24,000ல் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். அதனால் அது இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆட் நெட் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 16,720. அப்போ ஆட் பண்ணும்போது கேபிட்டலோட சேர்த்து 40,720 ரூபா. அடுத்தது நம்ம வேறு எதுவும் ஃபர்தராக வந்து லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் நம்ம அசட் சைடுக்கு போயிடுவோம். அசட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸில் தான் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். பில்டிங்ஸ் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்டு, அது ஒரு 34,000. நம்ம லிக்விடிட்டி ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கேஷ் எடுத்துக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் வந்து 2,600. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ட்ரி டேட்டாஸ் ஒரு 12,000 கொடுத்துருக்குறாங்க, அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது டேபிளுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. 5,960 இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அசட்டில் மென்ஷன் பண்ணிடுவோம் அவுட்டர் காலத்தில். அடுத்தது ஃபர்னிச்சர் வந்து ஒரு 2,000 இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸு. பில்டிங்ஸ் ஒரு 34,000, இதுவும் ஃபிக்ஸட் அசட்டு தான், அதையும் அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம். இப்போது டோட்டல் பண்ணும்போது அசட் சைடில் 2,600 ப்ளஸ் ஒரு 12,000 5,960 2,000 34,000 ஆட் பண்ணோம்னா 56,560. அதேமாரி லயபிலிட்டிஸ்லையும் 56,560 தான் வரும் நம்ம டோட்டல் பண்ணும்போது. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டுன்னு அர்த்தம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டிஸும் அசட்டும் கண்டிப்பாக டேலி ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட சம்மு தப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரிவர்ஸ் கான்செப்டில் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது லெட்ஜர்ல இருந்து எப்படி ஜேர்னலுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை வச்சு நம்ம ரிவர்ஸில் ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு, 2 பர்ச்சேசஸ்ஸு, லெஸ்ஸு, 2 ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸு, அது கழிச்சது போக 840 போக 42,400, 41,560, 2 வேஜஸ்ஸு, 2 ஃப்ரைட் அண்ட் பர்ச்சேசஸ்ஸு, 2 கிராஸ் ப்ராஃபிட் சொல்லிட்டு டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இந்த என்ட்ரி எல்லாம் இருக்கும். அதில் ஆசிட்டிஸ் என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பை சேல்ஸு, லெஸ் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸு, பை க்ளோசிங் ஸ்டாக் இப்படி இருக்கும். இப்போது இந்த என்ட்ரி இது வந்து லெட்ஜரு. இப்போ இந்த லெட்ஜர்லேருந்து நம்ம ஜேர்னலுக்கு ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஜேர்னலோட ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லாமே வருஷ கடைசியிலன்றதுனால 31st December 1996. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு டெட்டார், ஏன்னா அந்த தலைப்பு தான் முக்கியம். அதுதான் வந்து டெபிட் என்ட்ரியில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு டெட்டார். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டோட்டல் எப்படி வந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி அங்கேயும் டோட்டல் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனாலும் நம்ம இந்த என்ட்ரியோட டோட்டல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜரில் எது எதெல்லாம் 2 வருதோ அதெல்லாம் வந்து ஜேர்னலுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும். அப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போது நம்ம ஏற்கனவே ஜேர்னல்லேருந்து நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா அது வந்து அப்போது அங்கே கிரெடிட்டில் இருக்கிறது நம்ம டெபிட்டுக்கு மாற்றிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் லெட்ஜருக்கு. அப்போ நம்ம ரிவர்ஸில் கொண்டு போகும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2ன்ற வார்த்தை வருது அப்படின்னாலே நம்ம ஜேர்னலில் ஜென்ரலாக 2ன்ற வார்த்தை என்ன பண்ணுவோம், கிரெடிட் என்ட்ரிக்கு தான் நம்ம கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிப்போம். அதனால நமக்கு அந்தளவுக்கு தெரிலனா கூட 2ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு, அதாவது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட்டதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிரெடிட் சைடில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். 2 பர்ச்சேசஸ்ஸு, அதுக்கு அடுத்தது 2 ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், இதுவும் அந்த லெஸ் பண்ணுறதுனால இங்கேயும் 2 தான் வரும். 2 ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேஜஸ்ஸு, 2 ஃப்ரைட் அண்ட் பர்ச்சேசஸ்ஸு, அதுக்கு அடுத்தது 2 கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம அடுத்தது என்ட்ரியில் வந்து பார்ப்போம். அது வந்து தனியாக வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட், அதனால அது தனியாக இன்னொரு என்ட்ரிக்கு நம்ம பார்த்துப்போம். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், என்ட்ரியில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ற தலைப்பில் இப்போ டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டெபிட் சைடில் இருக்கக்கூடிய என்ட்ரி எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட் சைடில் மாற்றிக்கிட்டோம். அப்போ நெரேஷனில் வந்து நீங்கள் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் கூட போதும் சிம்பிளாக. அடுத்தது இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் பேலன்ஸில் என்னெல்லாம் இருக்கும், சேல்ஸு மைனஸ் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல பை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஜேர்னல் என்ட்ரியில் பைன்ற வார்த்தை வராது. அப்போ பைனாலே அப்போ டெபிட் சைடில் தான் இருக்கிறதா அர்த்தம். ஜேர்னல் என்ட்ரிக்கு டெபிட்னு அர்த்தம். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 82,920, பை வருது அப்படின்றதுனால ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 840. க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்ம அடுத்தது தனியாக ஒரு என்ட்ரிக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். அதனால் நம்ம அப்புறமேட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கிறோம். அப்போ கிரெடிட் சைடில் 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்டு 83,760, அதாவது இதோட டோட்டல் தான் 82,920 ப்ளஸ் 840 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 82,760. இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் சைடு என்ட்ரி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது நமக்கு டெபிட் சைடோட டோட்டல் வந்து கிடைக்கும். ஏன்னா ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அடுத்த என்ட்ரி வந்து தேர்ட் என்ட்ரி வந்து நம்ம பார்ப்போம். தேர்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ பை க்ளோசிங் ஸ்டாக்குன்னும் போது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார், அப்போ எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறோம். அப்போ 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்டு 5,960. அடுத்தது ஃபோர்த் என்ட்ரி வந்து பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது அடுத்தது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். அப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார், அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம், கிராஸ் ப்ராஃபிட்டை மாற்றுறோன்னு அர்த்தம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் 27,560 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போது கிராஸ் ப்ராஃபிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இப்போ இதுக்கான என்ட்ரியை நான் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அப்போ கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது தேர்ட் என்ட்ரி வந்து பாருங்கள்,
சாரி ஃபோர்த் என்ட்ரி வந்து பாருங்கள் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டர்னு வரும். இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் மெத்தடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எங்கேருந்து கொண்டு வந்திருப்போம், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து கொண்டு வந்திருப்போம். அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா ப்ராக்கெட்டில் கிராஸ் ப்ராஃபிட்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கீழே பை கிராஸ் ப்ராஃபிட்னு இருக்குது. அப்போ 2ன்னு இருந்தால் தான் கிரெடிட் சைடில் வரும். அப்போ பைன்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ அந்த இடத்துல ட்ரேடிங் அக்கௌண்ட்டிலேருந்து கொண்டு வந்ததுனால ட்ரேடிங் அக்கௌண்ட் டேட்டார்னு மென்ஷன் பண்ணிவிட்டு 27,560 அப்போது அந்த தலைப்பை வந்து நம்ம அப்படியே கிரெடிட் சைடில் மாற்றிக்கணும். அப்போ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்ற நேமில் மாற்றிக்கிட்டு 27,560. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங்கில் வந்து 2ன்னு வர்றது எல்லாமே ஜேர்னல் என்ட்ரியில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கிரெடிட் சைடில் என்ட்ரி ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம டெபிட் சைடு என்ட்ரியாக மாற்றிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டாரு. ஸோ இதுக்கான டோட்டல் நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான டெபிட் சைட் டோட்டலாக மாற்றிப்போம். அப்போ எதெல்லாம் 2ன்னு வருது பாருங்கள், 2 சேலரிஸு ஜேர்னலுக்கு கிரெடிட் சைடில் வரும். ஒரு 4,400, 2 ரெண்ட்டு ஒரு 1,200, 2 மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், 2 போஸ்டேஜ், 2 ஸ்டேஷ்னரி, 2 கேரேஜ் அண்ட் சேல்ஸ், 2 ரிப்பேர்ஸ், 2 பேட் டெட்ஸ் எல்லாமே தனியாக வரும். நெட் ப்ராஃபிட் மட்டும் வராது, ஏன்னா அது நம்ம கண்டுபிடிச்சது, அது அடுத்த என்ட்ரிக்கு வந்து அது போகும். அப்போ இந்த பேட் டெட்ஸ் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 4,400, 1,200, 1,560, 520, 1,600, 1,800, 240 ஆட் பண்ணோம்னா 11,320 வரும். அதை நம்ம டெபிட்டுக்கான டோட்டலாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். டெபிட்டுக்கான அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம். நரேஷனில் வந்து பீயிங் த வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு என்ட்ரி என்னெல்லாம் பாருங்கள். அதர் தென் கிராஸ் ப்ராஃபிட்டு, பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, பை டிவிடெண்ட்னு இருக்கும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிரெடிட் சைடில் பைன்ற நேமில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ பைன்ற வார்த்தை வரும்போது இந்த இடத்துல வந்து ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் சைடில் வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு டெட்டார் 260, டிவிடெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 220. எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அப்போ கிரெடிட் சைடில் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 480. நெரேஷனில் பீயிங் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு இல்லை ரிசீவ்டுன்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த சம்முக்கு அது தேவைப்படாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம 16,720 வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு, அதாவது ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணுவோம், கேபிட்டலில் ஆட் பண்ணுவோம். அதனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டெட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 16,720 அதை எங்கே மாற்ற போகிறோம், ஷேர் கேபிட்டலில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் 16,720ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். நரேஷனில் பீயிங் நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு இல்லை பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன இது வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு என்னாலேயும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது நம்மளோட சேனலில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் வந்திருக்கும் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான ரெகுலர் நோட்ஸ் வந்து நாங்கள் வந்து அனுப்புவோம். அடுத்தது நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சம்மு சால்வ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சம்மை கேட்கும்போது யார் மெம்பரோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். தட்ஸ் ஆல்.